வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. வரக்கூடிய வைகாசி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு சனி பகவான் 5வது ராசியில் தான் இருக்கார். சனி பகவான் 5வது ராசியில் இருக்கிறது பிள்ளைப்பேற்றுக்கு சிறப்பான ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கடந்த காலத்தில் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்திருக்கும். ஏதோ ஒரு வகையில் குழந்தை பிறக்கணும், குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் இருந்திருக்கும். ஆனால் பிறக்காமல் இருந்திருக்கும். அவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய காலம்தான் இது. அதனால் விரைவிலேயே ஒன்று குழந்தை பிறக்கும், இல்லைன்னா குழந்தைகள் உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். சனி 5வது ராசியில் இருக்கிறது புத்திர தோஷத்தையும் உருவாக்கும். அப்போ பிள்ளைகளை நம்ம கொஞ்சம் கவனமாக தான் வச்சுக்கணும். ஏன்னா பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, பிள்ளைகள் கொஞ்சம் கீழே விழுகிறது, இந்த மாதிரியான தொந்தரவு வரும். அதை முன்னிட்டு அவங்கள வச்சு கொஞ்சம் கவலைப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் மட்டும் கொஞ்சம் இருக்கும். ஏன்னா சனி அந்த வேலையை தான் செய்வார். சரிங்களா? சரி. ஆனால் சொத்து சுகத்தில் இருக்க பராமரிப்பு செலவுகள் எல்லாம் விலக்கி விட்டுருவார். அதே மாதிரி சொத்து சுகங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லா கொடுக்கும். அடுத்து இப்போது செவ்வாய் பகவானை எடுத்துக்குவோம். செவ்வாய் பகவான் உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் அதிபதி தான். இவ்வளவு நாள் 6வது ராசியில் தான் இருக்கார். 6வது ராசியில் செவ்வாய் இருந்தால் வருமானம் வரும். ஆனால் வர்ற வருமானம் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு செலவாயிடும். நோய் கடன் பகை அப்படின்னு செலவாயிடும். அதனால் வருமானத்தை மிச்சம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்காது. சரிங்களா? சரி. அதே போல் செவ்வாய் 6ல் இருந்தால் சகோதர சகோதரிகள் செய்கிற செயல்கள், பேசுகிற பேச்சு நமக்கு பிடிக்காது. அவங்க சுயநலமாகவே பேசிகிட்டு இருப்பாங்க. அதனால் என்னடா இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே வைக்கிறாங்களேங்கிறது அவங்க மேலே ஒரு மனக்கசப்பு வரும். அதே மாதிரி சொத்து சுகங்கள் சம்மந்தப்பட்ட வேலைகள் நடக்கும். ஒரு சிலர் சொத்து சுகங்கள் விற்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். விற்கணும்னா விற்கலாம், அல்லது பாகம் பகிரணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு சிலர் நினைப்பாங்க சொத்துக்களை. அப்படி பாகம் பகிரணும் அப்படின்னா தாராளமாக பாகம் பகிரலாம். சரிங்களா? சரி. 18ஆம் தேதி வைகாசி மாதம் செவ்வாய் பகவான் 7வது ராசிக்கு வரார். 7வது ராசிக்கு செவ்வாய் வந்தால் ரொம்ப யோகம் இருக்கும். ஆனால் டென்ஷன் நிறையா வரும் உங்களுக்கு. சரிங்களா? அதே மாதிரி உங்களுடைய கணவன் மனைவி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நிறைய டென்ஷன் வரும், நிறைய கோபதாபம் வரும், நிறைய கவலைப்படுற மாதிரி வரும். ஏன் அப்படின்னா 7ல் செவ்வாய் இருந்தால் இப்போ உங்களுக்கு செவ்வாய் தோஷங்கிற மாதிரி ஆயிடும். தற்காலிகமாக தான், நிரந்தரமாக இல்லை. அப்போ அந்த செவ்வாய் தோஷமாகப்பட்டது என்ன செய்யும் அப்படின்னா, உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கு எதிர்பாராத வகையில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகள் நடக்க வைக்கும். அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம், இல்லைன்னா அவங்க குடும்பத்தாருக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம், அல்லது வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நடக்கலாம். அதை முன்னிட்டு அவங்க ஏதாவது ஒரு வகையில் ரொம்ப கோபதாபத்தோடையே இருப்பாங்க, டென்ஷனோடையே இருப்பாங்க. யார் கூட சண்டை போடணுங்கிற போலேயே அவங்க இருப்பாங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு கவலைகள் வரும், என்னடா இப்படி நடந்துருச்சு வச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணுற மாதிரியான ஒரு மாதம் தான் இந்த மாதம். அதே மாதிரி அவங்களுக்கும் நமக்கும் ஏதாவது ஒரு வகையில் கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவுன்னு வரும். ஒரு வாரம் 10 நாள்னாலும் நம்ம வாய் பேசாமல் இருப்போம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வைகாசி 18க்கு அப்புறம் சில துலாம் ராசிக்காரவங்களுக்கு இருக்கும். 7ல் செவ்வாய் இருக்கிறது வருமானத்தை நல்லா கொடுக்கும். வருமானம் நல்லா வரும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். தொழில் அமோகமாக நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு இருக்கும். அந்த செவ்வாய் வலிமை பெற்று காணப்படுறதுனால திருமணமாகாத துலாம் ராசிக்காரவங்களுக்கு திருமண யோகம் இப்போ வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இப்போது அந்த பொண்ணு பார்க்குற வேலை, மாப்பிள்ளை பார்க்குற வேலை, அந்த வேலைகளை பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே திருமணம் ஆகாத துலாம் ராசிக்காரவங்களுக்கு ஒன்று திருமணம் நடக்கும், இல்லைன்னா நிச்சயதார்த்தம் நடக்கும், இல்லைன்னா உறுதிப்படுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அதனால் திருமண உறவை மேம்படுத்தக்கூடிய காலம், திருமண உறவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலம் இது. அதனால் அதுக்கான முயற்சி செய்கிறவங்க தாராளமாக செய்யலாம். உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். 7வது இடத்துல தான் சுக்கிரன் இருக்கார். இப்போ 8வது ராசிக்கு வேற சுக்கிரன் போக போகிறார். வைகாசி 7ஆம் தேதி போகிறார். சுக்கிரன் 8வது இடத்துக்கு போனால் அஷ்டமஸ்தானம் ரொம்ப வலிமையாயிடும். பொதுவாக அஷ்டமஸ்தானம் வலிமை ஆகக்கூடாது. சரிங்களா? சரி. ஏன் வலிமையாகக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஷ்டமஸ்தானம் வலிமை பெற்றால் நாம் ஏதாவது ஒரு காரியம் செஞ்சால் அந்த காரியத்தை செய்ய விடாது, தடுக்கும். இப்போ இந்த காலத்தில் வீடு குடி போகிறது போகக்கூடாது. அதே மாதிரி வீடு கட்டுறது தடங்களாகும். ஏதாவது ஒரு விஷயத்தில் தடங்களாகி நிற்கும். அதே மாதிரி வீடு கட்டுறது தொடங்கவும் கூடாது. வீடு சம்மந்தப்பட்ட வேலைகள் கட்டுறதா இருந்தாலும்
மாறுறதா இருந்தாலும் ஒரு மாதம் கழித்து தான் செய்யணும். கிட்டத்தட்ட ஆணி 10க்கு மேலே தான் செய்யணும். அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? அதே மாதிரி வாகனத்தில் போகிற போது கவனமாக போகணும். வாகனத்தினாலேயும் தொந்தரவு இருக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குற போது அதில் ஏதாவது பிரச்சனைகள் வரும், அல்லது வண்டி வாகனங்கள் விற்றாலும் அதில் ஏதாவது பிரச்சனைகள் வரும். இதை மட்டும்தான் அந்த சுக்கிரன் வந்து செய்வார். அதாவது ஏதாவது ஒன்று செஞ்சோம்னா நமக்கு தடங்கள் வரும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? சரி. அதுபோல் சுக்கிரன் 8ல் இருந்தால் பெண்கள்னால நமக்கு நன்மையும் கிடைக்கும். அதே மாதிரி பெண்கள்னால ஏதாவது பிரச்சனைகளும் உருவாகும். அதனால் கவனமாக இருக்கணும். சரிங்களா? புதனை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசிக்கு 7வது ராசியில் தான் இருக்கார். புதன் 7வது ராசியில் இருந்தால் உங்களுடைய கணவன் மனைவிக்கு அலைச்சல் திருச்சல் ஏற்படும், அவ்வளோதான். அந்த புதன் வந்து வைகாசி 11ஆம் தேதி 8வது ராசிக்கு வர்றாரு. பொதுவாக புதன் 8வது ராசியில் வந்து இருக்கக்கூடாது. 8வது ராசியில் இருந்தால் இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கண்ணில் பிரச்சனை வரலாம். அதாவது கண்ணு வலி வர்றது, கண்ணில் ஏதோ ஒரு தொந்தரவு வரும், அல்லது இந்த சுளுக்கு பிடிப்புன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரியான தொந்தரவுகள் ஏதாவது வரும். ஆக ஏதோ ஒரு நோய் நொடி வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த மாதம் இருக்கும். அதே மாதிரி சிலருக்கு வந்து அப்பாவோட பகையாகும், இல்லைன்னா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும், இல்லைன்னா அப்பாவை கொஞ்சம் கீழே விழுந்துருவார். அந்த மாதிரியான பலன்கள் வந்து இந்த மாதம் வந்து கொஞ்சம் இருக்கும். ஒரு சிலருக்கு 8ல் குரு போகிறனால, அந்த 8ல் குரு போகிறனாலையும் 8ல் புதன் போகிறனாலையும் உங்களுக்கு அந்த கல்வியில் வந்து தடங்கள் வரும் ஒரு மாதத்துக்கு. அதுக்கப்புறம் அந்த கல்வியில் தடங்கள் வராது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். சரிங்களா? சரி. அதே போல் இப்போ சூரியனை எடுத்துக்குவோம். சூரியன் வந்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதி தான். அவர் வந்து 8வது ராசியில் தான் இருக்கார். பொதுவாக சூரியன் வந்து 8வது ராசியில் இருந்தால் அரசாங்கத்தில் வேலை வாய்ப்புகள் எல்லாம் நல்லா கிடைக்கும். அரசாங்க சம்மந்தப்பட்ட காரியங்கள்லாம் நல்லா நடக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி அரசியல்லையும் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் பல அரசியல்வாதிகளுக்கு இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அடுத்து குரு பகவானை எடுத்துக்குவோம். குரு பகவான் வந்து ஒரு முக்கியமான கிரகம். அவர் 6ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி தான். 6ஆம் அதிபதி 8ல் இருக்கிறது விபரீத ராஜயோகம்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு லாட்ரியில் வந்து வெற்றி கிடைக்கலாம், ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட் லைனில் வந்து வெற்றிகள் கிடைக்கலாம். ஸோ இந்த மாதிரி எதிர்பாராத ஒரு சில நன்மைகளை வந்து அந்த குரு வந்து கொடுக்கும். ஆனால் பொதுவாக குரு 8ல் இருக்கக்கூடாது. ஏன்னா குரு வந்து பொதுவாக 8ல் இருந்தால் பணத்தினால பிரச்சனை வரும், பண தட்டுப்பாடு வரும். அதே மாதிரி கடன் காட்சிகள் வந்து உருவாகும். வரவேண்டிய பணம் வந்து நமக்கு டக்குன்னு வராது. நம்ம தொழில் செஞ்சால் கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வந்து வந்துடும். அதனால் பொருளாதார சம்மந்தப்பட்ட வகையில் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி குரு 8ல் இருந்தால் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட வகையில் நமக்கு கவலைகள் வரும். ஏதாவது ஒரு வகையில் குழந்தைகள் நினச்சி வந்து நம்ம கவலைப்படுவோம். அதே மாதிரி கோயில்குல வழிபாடுகளில் வந்து தடங்கள் ஏற்படும். ஒரு சிலருக்கு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள்லாம் கூட வந்துடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சரிங்களா? சரி. இப்போ 6லேயே செவ்வாய் இருக்குது பாருங்கள். 6ல் செவ்வாய் இருக்கிறது பெண்களுக்கு வந்து தோஷம். என்ன தோஷம் அப்படின்னா இந்த பீரியட்ஸ் கோளாறை வந்து கொடுக்கும். சரிங்களா? அது வந்து எவ்வளோ நாளைக்கு அப்படின்னா ஒரு 10-20 நாள் வரைக்கும் தான் வரும். அது ஒரு சிலருக்கு தான் வரும், எல்லாத்துக்கும் வராது. சரிங்களா? சரி. 12வது இடத்துல வந்து உங்களுக்கு கேது இருக்கும். 12வது இடத்துல கேது இருந்தால் அயன சயன போகம் இருக்காது. அடிக்கடி ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம், சரியாக தூங்க முடியாது. அதை தான் அந்த கேது செய்வார். அதே மாதிரி ஏதாவது ஒரு வகையில் நமக்கு செலவுகளை வைப்பார். ஏதாவது பொருள் அது இதுன்னு சொல்லி வாங்க வைப்பார். அதன் மூலமாக நம்ம வந்து கொஞ்சம் செலவுகள் மட்டும் ஏற்படும், அவ்வளோதான். மற்றபடி மிகப்பெரிய பாதிப்புகள் அப்படின்னு சொல்லி எதுவும் ஏற்படுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இல்லை. சரிங்களா? சரி. அப்போ வைகாசி மாதத்தை பொறுத்தளவு கிரகநிலைகள் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கிறனால இந்த வைகாசி மாதத்தில் பல நற்பலன்கள் நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். துலாம் ராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி துலாம் ராசி நண்பர்களே.